செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றுப் போட்டிகள் நாடு முழுவதும் நடைபெறுவது குறித்த தகவல்கள், மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கோவையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்று 2025 போட்டிகள் நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இதுகுறித்து ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முனைவர் திரு பொற்குமரன் பேசுகையில், I am Professor Dr. K. Porkumaran, Principal of Sri Krishna College of Engineering and Technology. இந்த Smart India Hackathon 2025 ஒரு அருமையான நிகழ்வு, உன்னதமான முயற்சி, எல்லாருடைய கற்பனை திறனையும் திறன் சார்ந்த தொழில்நுட்பத்தை ஒரு பெரிய ப்ராடக்டா இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு புதுமைகளையும் படைப்புகளையும் கொடுக்க முடியுமா அப்படின்ற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி 2017 ஆண்டிலிருந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர்களால இந்த இந்திய தேசத்தோட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேரியஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராப்ளம் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ற கவர்மெண்ட்டுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிற ப்ராடக்ட்ஸ், அந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு இண்டிவிஜுவல் இன்னோவேட்டர் அப்படின்ற கேட்டகரி மூலமா மாணவ செல்வங்களுடைய இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டா கொண்டு வர முடியுமா அப்படின்ற முயற்சியை ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய ஆலவிருட்சமா இன்று மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு செலிப்ரேஷனா, ஒரு திருவிழாவா இந்த தேசம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இங்க ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில நாங்க இந்த 6வது முறையாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இது புத்தாக்கம், புதுமை, படைப்புகளை கொடுக்கக்கூடிய பெருமுறை முயற்சி. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2026ல வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து ப்ராப்ளம் சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. இந்த தடவை எங்க கல்லூரியில 20 டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் வந்திருக்காங்க. மும்பை, டெல்லி, கொல்கட்டா, தமிழ்நாடுல இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி, நீர் மேலாண்மை துறை ஒரு அங்கத்துல அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சேலஞ்சஸ், அது சமுதாயத்தை சார்ந்த ஒரு 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 முக்கியமான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் சேலஞ்ச். நிறைய விவசாயிகள், சமுதாயம், சாதாரண மக்கள் இந்த இந்த துறையை சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நம்ம சஃபர் ஆயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்ற மிகப்பெரிய உன்னதமான முயற்சியை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி டீமும், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் எங்களோட இணைந்து இன்னைக்கு 20 டீமும் கொடுக்கக்கூடிய 36 மணி நேரம் அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா, ப்ராடக்டா, சாஃப்ட்வேரா கொடுக்கக்கூடிய முயற்சியை எடுத்திருக்காங்க. முடியும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய உன்னதமான படைப்புகளை இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு இந்த ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஒரு அங்கமா இருப்பது எங்களுக்கு பெருமை. சோசியல் இன்னோவேஷன் அப்படின்றதா மிக முக்கியமான நோக்கம். இத அமைத்து கொடுத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எல்லா மினிஸ்ட்ரிக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் தெரிவிக்கையில், பேர் ஹன்சிகா. நானும் என்னோட டீமும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். ஸோ நாங்க இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ன்றது ஒரு நேஷனல் லெவல் ஹேக்கத்தான். இங்க நிறைய பீப்புள் ஆல் ஓவர் இந்தியால இருந்து வேற வேற ஸ்டேட்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இருந்து நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட இன்னோவேஷன்ஸ் இங்க கொடுப்பாங்க. மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரியல் லைஃப் வேர்ல்டுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் காமன் பீப்புள் ஃபேஸ் பண்றாங்களோ அது எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா தருவாங்க. ஸோ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் 2 கேட்டகரி இருக்கு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கோம். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஆப்போ, வெப்சைட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஏஐ மாடல் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நாங்க ரெடி பண்ணி எங்களோட லெவல் பெஸ்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுப்போம். ஸோ இப்போ எங்களோட ப்ராப்ளம் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறது ரியல் டைம் கிரவுண்ட் வாட்டர் எவாலுவேஷன் யூசிங் DWLR டேட்டா. ஸோ இது என்ன பண்ணுனா, ஆல் ஓவர் இந்தியா சென்சஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அங்க இருந்து வர டேட்டாவை கலெக்ட் பண்ணி எங்களால எப்படி விஷுவலைஸ்டா, காமன் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா, ஃபார்மர்ஸ்க்கோ, இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளா எப்படி எங்களால அந்த டேட்டாவை காட்ட முடியுமோ அவ்வளவு பெஸ்டா எங்களுக்கு நாங்க ஒரு ஆப்பா காட்ட போறோம். ஸோ இதான் எங்களோட ஐடியா, இதான் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்க டேட்டாஸை எடுத்து
எப்படி பீப்புள் விஷுவலா காட்டுறது அப்படின்றதா எங்களோட ஆப் நாங்க பண்ண போறது. ஸோ இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ன்றது எங்களோட ஐடியாவை ரொம்ப பெருசா ஆக்கியிருக்கு கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து இப்படிதான் கூட வேர்ல்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்றது, எப்படி இதுக்கான ஆப்லாம் ரெடி பண்றது அப்படின்றது இந்த ஒரு ஹேக்கத்தான் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ நாங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணி நாங்க வின் பண்ண ட்ரை பண்ணோம். நாங்க வந்துட்டு ராஜலட்சுமி காலேஜ்ல இருந்து வரோம் எல்லாருமே. நாங்க எல்லாருமே செகண்ட் இயர்ஸ் தான். பட் எப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எங்க காலேஜ்ல 750 டீம்ஸ்ல இருந்து 150 டீம்ஸ், தென் டு 50 டீம்ஸ் அண்ட் இப்போ டு தி டாப் 5. இதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா. அண்ட் மோரோவர் இந்த ஹேக்கத்தான் ஜேர்னில இருந்து நாங்க வந்துட்டு ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் பத்தி புதுசா இப்ப கத்துக்கிறோம். எக்ஸ்போஷர்லாம் வந்துட்டு நிஜமாவே சூப்பரா இருக்கு. அண்ட் எங்க மென்டார்ஸ் வந்துட்டு எங்களோட பெரிய பேக் போன். எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சொல்லி தராங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் முதல் பாதுகாப்பு படை தலைமை தளபதி பத்ம விபூஷன் ஜெனரல் பிபின் ராவத்தின் நினைவு நாளில் அவரை வணங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் நவீனமயமாக்கலுக்கான அவருடைய முயற்சி என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார். தேச சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பிபின் ராவத் என்றும் அவரின் துணிச்சலை எண்ணி நாடே பெருமிதம் கொள்வதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலையான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் உச்சி மாநாட்டில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட அமைச்சர், நாட்டின் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 45.76% பேர் விவசாயத்தில் பணிபுரிவதாகவும் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 18% மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் உயர்தர வேளாண் உள்ளீடுகள் மூலம் விவசாய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மும்மடங்காக உயர்த்த முடியும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3வது இந்தியா ஆஸ்திரேலியா கல்வி மற்றும் திறன் கவுன்சில் கூட்டத்தில் மழலையர் பள்ளி முதல் முனைவர் பட்டம் வரை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் உலகின் 19வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் இந்தியாவில் தனது வளாகத்தை அமைக்க உள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் விழா ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்று வருகிறது. எண்ணங்களை புதுமைகளாகவும் கண்டுபிடிப்புகளை வளர்ச்சியாகவும் அறிவியலை சமூக நலனாக மாற்றுவதே விழாவின் நோக்கம் என மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அறிவியல் சார்ந்த தொடக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், பாரம்பரியம் மற்றும் நவீன அறிவியல் முறைகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.